நாம் செய்த குற்றத்திற்காக இறைவன் நம்மை ஒரு பூதத்தின் மூலமாக தண்டித்தது என்று எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். கடவுள் செய்யறத மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டானா மனுஷனுக்கு என்ன வேணுமோ அது கடவுள் தானா செய்ய ஆரம்பிப்பான். ஏனென்றால் இதை யாரும் பேசுவதில்லை. இறைவன் தண்டித்தான் என்பதை யாரும் பேசப் போவதில்லை. நதிக்கரை ஓரங்களில் இருக்கிற வீடுகளாக மாறியதற்கு பிறகு எல்லா மனிதர்களுமே நாகரீகம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரே அடியில் அடிச்சு காலி பண்றதா இருந்தா சுனாமியில அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு இருக்க முடியாதா இறைவனால? மற்றவர்கள்லாம் உதவி செய்யறதுக்கும் கலை உலகத்துல இருக்கிற நீங்க உதவி செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கலை உணர்ச்சியோட செய்றீங்க அப்படின்னாங்க. மனிதநேயத்தோட கடைசி வரைக்கும் இன்னொரு மனிதனுக்கு உதவுறது மட்டுமே ஒரு சரியான விஷயமா இருக்கும் நம்புறவன் நானு. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இந்த மேடை கொடுப்பதற்கான மேடை. வழங்குகின்ற கரங்களும் வாங்குகின்ற கரங்களும் ஒரே கரங்களாக இருக்கக்கூடிய உடம்பை நாம் கொண்டிருக்கிறோம், மனதை கொண்டிருக்கிறோம். நான் கொடுப்பது எனக்கே கொடுத்து கொண்ட மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறதே தவிர வேறு ஒருவருக்கு நான் கொடுப்பதாக தெரியவில்லை. அந்த உணர்வு எனக்கு கிடையாது. அந்த உணர்வு இருந்தால் நான் என் பேரை விரும்புகிறவன் அப்படி என்று அர்த்தமாகும். நான் என் புகழை விரும்புகிறவன் என்று அர்த்தமாகும். இது அல்ல. நம் கண் முன்னால் நாம் செய்த குற்றத்திற்காக இறைவன் நம்மை ஒரு பூதத்தின் மூலமாக தண்டித்தது என்று எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பூதம்தான், அதுவும் ஒரு வாரம்தான். ஒரே அடியில் அடிச்சு காலி பண்றதா இருந்தா சுனாமியில அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு இருக்க முடியாதா இறைவனால? நம்மளை சித்திரவதை பண்றான். ஒரு வாரமா எல்லாரும் நீங்க கஷ்டப்படணும்டா. எங்க ஜனங்களுடைய மனது எப்படி மாறி போயிருக்கு என்று பாருங்கள். அடுத்த வீட்டில் சாப்பிடாம இருக்கான், யாரோ கொண்டு போய் பிரெட்டு கொடுத்தா சார் அந்த வீட்டில் சாப்பிடாம இருக்கு சார், என்ன மனசு மாறி போயிடுச்சு பாருங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஆட்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் ஒரு பிரெட்டுக்கு அலைஞ்சு 3 நாள் 4 நாள் அலைஞ்ச சம்பவங்கள் நமக்கு கண் முன்னாடி இறைவன் காட்டியிருக்கான்னா இது அவனுடைய குற்றம் இல்லை, நம்ம ஏதோ பண்ணின குற்றம். எல்லாரும் பண்ணியிருக்கோம். இது இறைவன் தண்டித்த தண்டனை. இதிலிருந்து மனம் திருந்தி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது, மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது. 2 வார்த்தை பேச சொன்னார். பேசுவதாக இருந்தால் இதைத்தான் பேச வேண்டும். ஏனென்றால் இதை யாரும் பேசுவதில்லை. இறைவன் தண்டித்தான் என்பதை யாரும் பேசப் போவதில்லை. நான் ஒருவன் மட்டும்தான் பேச முடியும் என்ற ஆணித்தரமாக நான் உங்களிடமிருந்து பேசி, கொடுக்கின்றது பிறருக்கு கொடுப்பதெல்லாம் நமக்கே கொடுத்துக் கொள்வதாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 நாளாக ராத்திரி பகல் அப்படிலாம் தெரியாமல் இது சம்மந்தமான வேலைகளில் இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்நாள் பூரா இப்படி ஒரு ஜென்மம் எடுத்தது, ஒரு மனிதனா பிறந்ததுக்கு ஒரே விஷயம், மனிதநேயத்தோட கடைசி வரைக்கும் இன்னொரு மனிதனுக்கு உதவுறது மட்டுமே ஒரு சரியான விஷயமா இருக்கும் நம்புறவன் நானு. அதனாலதான் என்னுடைய மனிதநேய மன்றத்தோட மோட்டோ என்னவா இருக்குன்னா, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இந்த தடவை எல்லாருமே அந்த இன்னொரு மனிதனாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு இடர் வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது தோள் கொடுக்கறதுக்கு, கை கொடுக்கறதுக்கு 4 பேர் கிடைச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு பப்ளிக் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் மிஸ்டர் முரளி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன், உங்களால ஏதோ உதவ முடியுமான்னு கேட்கும்போது அவர் நிறைய உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சாரு. அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் செய்யறத மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டானா மனுஷனுக்கு என்ன வேணுமோ அது கடவுள் தானா செய்ய ஆரம்பிப்பான். அதனால கடவுளே நேரடியா செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் மட்டுமே இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் சேர்ந்து செஞ்சா இந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே அரசியலையும் அரசாங்கத்தையும் நம்பணும்னு அவசியமே இல்லை. அதனால நமக்கு நம்மளே கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி இங்க நிறைவுரில் நான் நன்றி சொல்றதன் மூலமா இந்த மருத்துவ முகாமை நம்ம எல்லாரும் அழகா பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க திருமதி சுகாசினி மணிரத்னம் அவர்களை மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நாங்க ஏற்கனவே ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், நாம் அப்படின்னு. பெண்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப பிடிவாதமா இருந்தவங்கள இந்த வெள்ளம் மாத்திடுச்சு. பெண்களுக்கு அப்படின்னு இல்லாம
பெண்களை விட ஆண்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நேர பார்த்துட்டு இப்பதான் வந்தோம். நாம் தொண்டு நிறுவனத்துல நாங்க சூர்யா நகர் அப்படிங்கிற இடம், கோட்டூர்புரம் அண்ணா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்கிற இடத்த நாங்க தத்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த 2-3 நாள்ல ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற மொத்தத்தை எங்களால 500 பேருக்கு தான் எங்களால பேக் பண்ண முடிஞ்சது. அதனால 500 பேருக்கு தான் கொடுத்துட்டு அந்த மற்றவர்களோட ஏமாற்றத்தை நாங்க வந்து கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாருமே இப்படி ஒரே எண்ணம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செய்யணும். மனிதன் வந்து ஒரு தனி தீவே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஒரு தோப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே பார்த்திபன் அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வைக்கிற ஒருத்தர். இதே போல ஊரப்பாக்கம் அதையும் நாங்க வந்து தத்தெடுத்துக்கிறதா ஒரு முயற்சியில இருக்கோம். அதுக்கான பெரிய கார்பரேட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா உதவியா இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த கார்பரேட் வரும்போது அவங்க கொடுக்குற கிட்ல என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அதுதான் இருக்கே தவிர, நம்மள மாதிரி கிரியேட்டிவ் பீப்புள் தான் ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சரியா யோசிக்க முடியும். ஊரப்பாக்கம்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, டாட்டால இருந்து ஒரு கிட் வந்திருக்கு, ஒண்ணுமே சரியா இல்லைங்க, நாங்க தான் பார்த்து கொடுக்கணும், அதுல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நாங்க போட்டு கொடுக்கணும் அப்படின்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவர்கள்லாம் உதவி செய்யறதுக்கும் கலை உலகத்துல இருக்கிற நீங்க உதவி செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு கலை உணர்ச்சியோட செய்றீங்க அப்படின்னாங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டை சேர்த்து ஒரு படத்தை பண்றோமோ அதே மாதிரி உதவியையும் நம்மளால எல்லா பக்கமும் பண்ண முடியும். அதுலயும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுலயும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அதுலயும் அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால சினிமாவை சேர்ந்த நாம எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ற மாதிரி அந்த உதவியும் சேர்ந்து அழகா பண்ணணும் அப்படிங்கிறது, முழுமையா பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்ன செய்யணுமோ நாங்க இருக்கோம், சொல்லுங்க. என்டையர் சொசைட்டி எல்லாருமே வந்து இந்த ஃப்ளட்ல வந்து எவ்வளோ பேர் ஒத்துமையாக இருக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அந்த நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் மற்றவங்கள வந்து எல்லாருமே கரெக்டான ரீதியில் ரீச் பண்ணணும், அந்த போய் சேர்கிற பொருளெல்லாம் வந்து தேவையான ஆளுங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் தேவையான பொருட்கள் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மெடிக்கல் கேம்ப்ஸ். ஏன்னா நிறைய டிசீசஸ் அவுட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம யோசிக்கலாம், நமக்கு என்ன வரப்போகுது, நம்ம ஒரு ப்ரிகாஷன் இல்லாமல் வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல், ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டேக் த ப்ரிகாஷன். அதுக்கு தேவையான வேக்சினேஷன்ஸ் எல்லாமே எடுங்க, வீடு சுத்தமாக வைங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளீனினஸ் அண்ட் மெடிக்கல் அவேர்னஸ் தான் இனிமேல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் நீங்கள் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அவங்க தெரிஞ்சவங்க, ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கவனமாக இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் பார்த்திபன் சார் இந்த இவ்வளோ பெரிய எஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆர் சேஃப். தேங்க்யூ. பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை என்றைக்குமே இருந்ததில்லை. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டவுட்டாகவே இருந்தேன். அந்த சந்தேகம் எனக்கு வந்து இந்த மழையில தான் கிளியர் ஆச்சு. பொதுவாகவே சொல்லுவாங்க, நதிக்கரை ஓரம் தான் நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னுவாங்க. எப்படி நதிக்கரை ஓரம் மட்டும் நாகரிகம் வளரும்? மற்ற இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு அறிவே இல்லையா? எல்லாருக்குமே ஆறு தானே இருக்கு, மற்ற இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு எப்படி வளராமல் இருந்திருக்கும் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லா தெருக்களுமே, சென்னையினுடைய எல்லா தெருக்களுமே நதி ஓடி எல்லா வீடுகளே நதிக்கரை ஓரங்களில் இருக்கிற வீடுகளாக மாறியதற்கு பிறகு எல்லா மனிதர்களுமே நாகரிகம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். மெட்ராஸ் சிட்டியில வந்து ஜெனரலா சிட்டி லைஃப் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, பிளாட்ல இருக்கிறவனுக்கு வந்து பக்கத்து பிளாட்ல இருக்கிறவன் பேர் கூட தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மழை நம்ம எல்லாரையுமே புரட்டி போட்டுடுச்சு. இந்த மழை செஞ்ச ஒரே ஒரு பெரிய பிளஸ் ஒரு உதவி என்னன்னா, நம்ம சக மனிதர்களை நன்றாக புரிந்து கொண்டோம், சக மனிதர்களை நன்றாக தெரிந்து கொண்டோம். அவர்களுக்கு வந்து ஒரு உதவியின் உடனே ஜாதி, மதம், இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா இன்னொரு மனுஷனா உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை என்ற ஒரு உணர்வோடு நம்ம போய் நின்னோம். அந்த நாகரிகத்தை கத்துக் கொடுத்த இந்த மழைக்கு நாம் உண்மையிலேயே நன்றி சொல்லதான் கடமைப்பட்டிருக்கிறோம். பார்த்திபன் சார் வந்து மனக்களிம்பு அப்படின்னு இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இது அப்படியே ஒரே ஒரு எழுத்தை மாத்தினா இது மனக்களிப்புன்னு மாறிடும். மனக்களிம்புக்கும் மனக்களிப்புக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். இம்முக்கு பதிலாக இப்பு வரணும்.
அந்த இம்ங்கிறது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அந்த வளைதலை நிமிர்த்திட்டீங்கன்னா இப்பாயிடும். அதே போலதான் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பல பேருக்கு வந்து கொஞ்சம் உள்ளம் வளைந்து இருக்கலாம். என்னடா இவ்வளவு போயிடுச்சே, கலர் டிவி போயிடுச்சு, ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு, நம்ம ஆசையா சேர்த்த புக்கு போயிடுச்சு, இவ்வளவு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கேங்கிற அந்த ஒரு உள்ளம் வளைந்து இருக்கலாம். அந்த வளைவை மட்டும் நிமிர்த்திட்டீங்கன்னா இந்த மனக்களிப்பு உங்களுக்கு மனக்களிப்பாக மாறும். நீங்கள் அனைவரும் மனக்களிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சவால், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சவாலுக்குள்ளதான் வாசல்ங்கிற எழுத்து ஒளிஞ்சிருக்கு. சவாலை கொஞ்சம் லைட்டா மாத்தி போட்டீங்கன்னா வாசல் ஆயிடும். உங்கள் சந்தோஷத்திற்கான வாசலாக இந்த சவால் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு முதல் முயற்சியாக இந்த மனக்களிம்பு, மனிதநேய மன்றம் நடத்துகிற இந்த மனக்களிம்பு ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.